ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சொத்து வரி ரசீது, அப்புறம் குடிநீர் வரி ரசீது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொத்து வரி வந்து கட்டியிருப்பீங்க, அல்லது குடிநீருக்கான வரி கட்டியிருப்பீங்க. ஸோ அதற்கான ரசீதை இப்போ ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த சொத்தினுடைய ஓனர் இல்லை, நீங்கள் வந்து வாடகையில் இருக்கீங்க, அந்த ரசீது உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்காக தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓனர்கிட்ட நீங்கள் கேட்கவே தேவையில்லை, எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே தேவை கிடையாது. ஜஸ்ட்டு டோர் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அந்த வரி விதிப்பு எண், அசஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அந்த சொத்து வரிக்கான ரசீதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்குங்க. அதுவே வந்து முனிசிபாலிட்டி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனி வெப்சைட். இது வந்து ரூரல் ஏரியாக்கான வெப்சைட் லிங்க். இதே அர்பன் அப்படின்னா அர்பனுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமா எப்படி அர்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் ரெசிப்ட் டவுன்லோட் பண்றது அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அண்ட் இந்த வெப்சைட் குரோம் ப்ரௌசர்ல உங்களுக்கு சரியா ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணுங்க, அதுலேயும் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு குரோம் ப்ரௌசர்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேவைகள் அப்படின்னு இருக்கும், 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் இங்கிலீஷ் பேஜுக்கு மாறிடும். ஓகே, இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சொத்து வரி கணக்கீடு, உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, விரைவாக வரி செலுத்த, தன் வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா தான் ஒரு சொத்தினுடைய அந்த டேக்ஸ் ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும், வரி ரசீதை டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்கும். வரி வகை அப்படின்னு கேட்கும். இந்த வரி வகை அப்படிங்கிற பாக்ஸ்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது சொத்து வரி டவுன்லோட் பண்ணணும்னா சொத்து வரி, அல்லது குடிநீர் கட்டணம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா குடிநீர் கட்டணம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது ரிலேட்டடான ரெசிப்ட் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து சொத்து வரி அண்ட் குடிநீர் கட்டணத்துக்கான ரசீட் தான் மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாவட்டம், அதுக்கப்புறம் ஒன்றியம், ஊராட்சி இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பாருங்க, இந்த 2 ஆப்ஷன்ல எதனா ஒரு ஆப்ஷனுக்கு நீங்க ஆன்சர் கொடுத்தே ஆகணும். ஒன்று வரி விதிப்பு எண், அசஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் தெரிஞ்சதுன்னா இந்த பாக்ஸ்ல கொடுங்க. அல்லது ஏற்கனவே நீங்க ரசீது பில் பே பண்ணி அதற்கான நம்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்க என்டர் பண்ணணும். சரிங்க, என்கிட்ட எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாது, அசஸ்மெண்ட் நம்பர் தெரியாது, ரசீது நம்பரும் தெரியாது அப்படின்னா எப்படி வந்து இந்த டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அகெயின் இந்த ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். இந்த 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, உங்கள் நிலுவை தொகையை பார்க்க அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சொத்து வரி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டத்தினுடைய பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மாவட்டம், அடுத்தபடியா பிளாக் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இதுல இப்போ ரீசெண்டா ஏதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து நேம் மாறி இருந்தது அப்படின்னா பழைய பஞ்சாயத்து நேமை செலக்ட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ மாவட்டத்தின் பெயர், பிளாக்கு, வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாம் கொடுத்தாச்சு. மொபைல் நம்பர் ஏற்கனவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அந்த ப்ராப்பர்ட்டி மேல அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னா அது தேவை கிடையாது. அடுத்ததா வரி விதிப்பு எண், அசஸ்மெண்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியாது, இனிமேல் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கதவு எண் அப்படின்னு கடைசியா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டினுடைய டோர் நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கணும். அடுத்தபடியா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கூட கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சா என்டர் பண்ணுறப்பையும் நீங்கள் வந்து கரெக்டாக தான் என்டர் பண்ணுவீங்க. இப்போ சர்ச் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் இன்வாலிட் கேப்சா அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வர கேப்சாவை நீங்கள் கண்டினியூஸாக டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வரிசை எண் இருக்கும், அதுக்கப்புறம் வரி விதிப்பு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து அசஸ்மெண்ட் நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம இப்போ அந்த டேக்ஸ் ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஓனர் டீடைல்ஸ் இருக்கும், வார்டு நம்பரு, தென் குக்கிராமத்தினுடைய பெயர், தெரு பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ நம்ம அசஸ்மெண்ட் நம்பர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அகைன் இந்த ஹோம் பேஜுக்கு போகலாம். இதில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ வரி வகை, சொத்து வரி, மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றியம் செலக்ட் பண்ணுங்க, தென் நெக்ஸ்ட் ஊராட்சி வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா வரி விதிப்பு எண் நம்ம பார்த்தாச்சு, அந்த நம்பர் இதில் நான் என்டர் பண்ணிட்டேன்.
தென் கீழே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை நான் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வாங்க, இந்த மாதிரி எல்லோ கலர்ல மாறிடும். ஜஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, வரிசை எண், வசூல் செய்த நாள், என்னைக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க, அதற்கான ரெசிப்ட் நம்பர் வந்து இருக்குது. 2023-24 இந்த வருஷம் தான் பே பண்ணியிருக்காங்க. தென் ஆக்ஷன் டவுன்லோட் இன் தமிழ் அப்படின்னு இருக்கும், டவுன்லோட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு டவுன்லோட் இன் தமிழில் வேணும் அப்படின்னா டவுன்லோட் ரெசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெசிப்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். அதுவே இந்த இடத்துல பாருங்க, ஆக்ஷன் டவுன்லோட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு டவுன்லோட் ரெசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஓப்பன் ஆயிரும் அந்த ரெசிப்ட். உங்களுக்கு எதில் வேணுமோ அதை நீங்க ரெண்டையுமே கூட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ இது வந்து சொத்து வரி. அதே வந்து குடிநீர் வரிக்கு வேணும் அப்படின்னா அந்த வரி வகையில போயிட்டு குடிநீர் கட்டணம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சா நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க பே பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுல வரும், பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் வராது. ஸோ அப்படின்னு கொடுக்குறோம். கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட், இவங்க என்ன குடிநீர் கட்டணம் செலுத்தல, ஒன்ஸ் பே பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வந்துடும், நீங்க அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறது ஓனர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஆன்லைன் மூலமாக சுலபமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.